உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப டேஸ்டான வெங்காய சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாதம் செய்யறதுக்கு இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சு நல்ல ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பும் ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்ல கலர் மாறி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபுல்லாக அந்த நல்ல முருகலாக வந்துட்டாதான் நல்ல டேஸ்டாக இருக்கும். இந்த அளவு செவந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க 2 வெங்காயத்தை இதுல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காலையில நம்ம எந்திரிச்சு என்ன சாதம் செய்யணும்னு யோசிக்கும் போது இந்த பொருள் இல்லைன்னா டக்குன்னு செய்யக்கூடியது இந்த வெங்காய சாதம். இதுக்கு 2 வெங்காயம் மட்டும் இருந்தா போதும், ரொம்ப டேஸ்டான ஒரு சாப்பாடு நம்ம செய்ய முடியும். இப்ப அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கலர் மாற வேண்டாம், கொஞ்சம் அது சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா இது போதும். 2 மிளகாய் நம்ம கிள்ளி போட்டிருப்போம், இதனால இந்த காரம் சரியா இருக்கும். காரமும் உப்பும் இல்லைன்னா நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, சாதத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இந்த அளவு கொஞ்சம் பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு வெங்காயமும் நல்லா கொஞ்சம் சாஃப்டா வெந்த மாதிரி ஆகும். அதுக்காக லேசா தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊத்திராதீங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினது சரியா இருக்கும் இது. இப்ப ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, இந்த வாசம் நல்லா இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ சாதம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு கப்பு சாதம், ஒரு அரைக்கா, அப்படி 200 கிராம் சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு இந்த இது சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த சாதத்துக்கு தொட்டுக்கறதுக்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த சாதத்துக்கு சேனக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன செய்றீங்களோ அது செஞ்சுக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும், செஞ்சு பாருங்க. ஈஸியா செய்யக்கூடியது வேற, பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கிளறி விட்டுருங்க. கடைசியில கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து ஒரு கிளறி இறக்கிக்கலாம் நம்ம. இப்ப நமக்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து அதோடு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.